welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப நாளா கேட்டிட்டு இருந்த என்னோட ஹேர் கேர் வீடியோ தான். ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அக்கா, அத பத்தி சொல்லுங்க, என்ன ஹேர் கலர் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க அப்படினா கேட்டிருந்தீங்க. அத பத்தின ஒரு வீடியோ தான். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம மெயினா டிஸ்னியோட மெயின்டெனன்ஸ் நம்ம பார்க்க போறோம். டிஸ்னியை வந்து எப்படி நீங்க பாத்துக்கிறீங்க, அவனை எப்படி மெயின்டைன் பண்றீங்கன்னு வீடியோ போடுங்கன்னு சொன்னீங்க. சோ என்னோட மெயின்டெனன்ஸ், டிஸ்னியோட மெயின்டெனன்ஸ் ரெண்டுமே இந்த வீடியோல நான் வந்து ஷேர் பண்ண போறேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆலோவேரா ப்ராடக்ட்ஸ் பத்தின ஒரு சின்ன டிப் வந்து நான் சொல்லிடுறேன். சோ இந்த வெயிலுக்கு கண்டிப்பா நம்ம கிட்ட இருக்க வேண்டிய ஒரு தேவையான ஒரு ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆலோவேரா. சோ அதை வந்து நீங்க ட்ரையாவும் யூஸ் பண்ணலாம், இல்ல எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னா நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஜெல் இல்லைன்னா ஒரு ஃபேஸ் வாஷ் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். ஆலோவேரா பொறுத்த வரைக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கூலிங்கான சப்ஸ்டன்ஸ். ஸோ இந்த சம்மருக்கு கண்டிப்பா நம்ம கிட்ட இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆலோவேரா. ஸோ நிறைய பேர் ஆலோவேராவை ட்ரையாவே இன்டேக் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஃபேஸ்ல வந்து அப்ளை பண்ணுவாங்க ட்ரையா அந்த மாதிரி செடி வச்சு. அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். இன்னைக்கு மாமா எர்த்ல இருந்து ஆலோவேரா ஜெல் அண்ட் ஆலோவேரா ஃபேஸ் வாஷ் பத்தி நான் வந்து ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த ஆலோவேரா ஜெல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாய்ஸ்சரைசர்லாம் போடுறோம் இல்லைங்களா, அது வந்து நம்ம மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்றதுக்கு இந்த ஆலோவேரா ஜெல் கூட யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் அந்த மாதிரி போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி போடும்போது நம்மளுக்கு ஃபேஸ்லேயும் வந்து ஒரு சில்னஸ் இருக்க மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் ஒரு மாய்ஸ்சரைசர் நம்ம போட்ட ஒரு எஃபெக்டாகவும் இருக்கும். இந்த ஜெல் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி மார்னிங் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிட்டு டெய்லி ஒரு 2 டைம்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணும்போது ஆலோவேரா ஃபேஸ் வாஷ் இந்த சம்மருக்கு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே சொல்ற மாதிரி தான் ஆலோவேரா அப்படிங்கிறது வந்து ஃபேஸ்ல இருக்க ட்ரைனஸை வந்து ரொம்ப மினிமைஸ் பண்ணும். ஸோ அதுக்காக இந்த ஆலோவேராவோட ஃபேஸ் வாஷ் இது. அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இந்த ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரெகுலரான ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். அது இல்லாமல் மெயினா இந்த சம்மர் சீசனுக்காக இந்த ஆலோவேரா ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாமா எர்த்தோட ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் வெப்சைட்ஸ் லைக் ஃபிளிப்கார்ட்ல இருக்கும், அமேசான்ல இருக்கும், அதுக்கப்புறம் நைக்கால இருக்கும். இதெல்லாம் வந்து நிறைய ஆஃபர்ஸ்லயே வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வெப்சைட்ஸ்ல நீங்க ஆஃபர்ல கூட இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாமா எர்த் ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டைரக்டா மாமா எர்த் வெப்சைட்லயும் கூட போய் வாங்கலாம். அது மட்டும் இல்லாம என்னோட கோட் யூஸ் பண்ணி நீங்க வாங்குனீங்க அப்படின்னா உங்களோட பர்ச்சேஸ்க்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ இந்த ஆஃபர் யூஸ் பண்ணி டிஸ்கவுண்ட்ல ப்ராடக்ட்ஸை வாங்கிக்கோங்க. இப்போ நாங்கள் 2 பேருமே இருக்கோம். யாரோட மெயின்டெனன்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபர்ஸ்ட் பார்த்தா ஏன்னா தூங்குறான். ஃபர்ஸ்ட் என்னோட மெயின்டெனன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த ஸ்மூத்னிங் கெரட்டின் அதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் தான் இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் எப்போ இந்த ட்ரீட்மெண்ட்லாம் பண்ண ஆரம்பிச்சனோ அதுலேருந்து அந்த ஷாம்பு தான் நம்ம யூஸ் பண்ணணும், அந்த கண்டிஷனர் சீரம் அதெல்லாம் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதனால அதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட் உங்களுக்கு ஹையாக வரும். நான் வந்து பார்த்தீங்கன்னா கெரட்டின் ஸ்மூத்னிங் ரெண்டுமே பண்ணியிருக்கேன். 2 இயர்ஸ் ஆச்சு ரெண்டுமே பண்ணி. ஃபர்ஸ்ட் வந்து நான் ஸ்மூத்னிங் தான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் 1 இயர் கழிச்சு நான் கெரட்டின் பண்ணியிருந்தேன். ஸோ நான் ஸ்மூத்னிங் எங்கே பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாவலூரில் நேச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சலூன் இருக்குது, அங்கே தான் நான் பண்ணியிருந்தேன். கெரட்டின் வந்து ஈரோட்டில் கிரீன் பிளஸ் சலூன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சலூனில் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த் ஆச்சு நான் ஹேர் கட் பண்ணி. நான் என்ன ஹேர் கட் பண்ணியிருக்கேன், என்ன ஹேர் கலர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நான் சொல்லிடுறேன். நான் எங்கே ஹேர் கட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OMR நாவலூரில் நேச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சலூனில் பண்ணியிருந்தேன். இது வந்து ஒரு யூனிசெக்ஸ் சலூன் தான், நேச்சுரல்ஸ் கிடையாது, நேச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சலூனு. ஃபர்ஸ்ட் வந்து ஹேர் கட் நல்லா வளர்த்தி நான் ஒர்க் சலூனில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருந்தேன். பட் அது வந்து இங்கிருந்து கொஞ்சம் எனக்கு டிஸ்டன்ஸ் அதிகம். அது மட்டும் இல்லாமல் சரி ஸ்மூத்னிங் பண்ண இடத்துல நல்லா பண்ணியிருந்தாங்கல்ல, அதனால அங்கேயே நம்ம போய் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் வீட்டுக்கு ரொம்ப பக்கம், நாவலூர் ரொம்ப பக்கம் அப்படிங்கிறதுனால அங்கே போய் பண்ணலாம் அப்படின்ட்டு போயிருந்தேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். நான் எப்பவுமே ஒரு பவுன்சி லேயர் கட் தான் நான் பண்ணுவேன். அதனால தான் நான் லேயர் கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் கட் மாதிரி தான் அது இருந்துச்சு. ஆக்சுவலாக பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் கட்டாக தான் இருந்துச்சு லிட்ரலாக. எனக்கு வந்து நான் கேட்டேன், என்னங்க இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் கட் மாதிரி இருக்குதுங்க, இந்த லேயர் மாதிரியே இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து உங்களுக்கு ஹேர் டென்சிட்டி கம்மியாக இருக்குது, அதனால நீங்கள் இப்படி இருந்தால் ஓகே அப்படி இருந்தால் ஓகே அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காகவே இல்லை. கஸ்டமர் கேட்குறது தான் அவங்க வந்து கொடுக்கணும். அதனால இல்லைன்னா நம்மளை இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து நம்ம சொல்கிறதே கேட்கலாம். அவங்க வந்து இது நல்லா இருக்கும், இதுதான் ஹேருக்கு உங்கள் ஹேர் டென்சிட்டி அப்படி இப்படின்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் அதுலேயுமே சரி, அதுவும் அங்கே சலூனில் ஒரு மாதிரி இருந்துச்சு. எப்பவும் போல் அந்த காமெடிஸ்லாம் வர மாதிரி சலூனில் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு. வீட்டுக்கு வந்து ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக ஆல்ரெடி நம்ம வந்து கெரட்டின் ஸ்மூத்னிங்லாம் ஹேரில் இருக்கிறனால எனக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சுது. இதே வந்து என்னோட நார்மலான ஹேராக இருந்தால் இது வெறும் ஒரு யூ கட் ஸ்ட்ரெயிட் கட் மாதிரி தான் இருந்திருக்கும், ஒரு லேயர் கட் மாதிரியே இருந்திருக்காது இந்த கட்டு. ஸோ ஹேர் கட்டில் வந்து எனக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் கலரிங். ஹேர் கலரிங் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே நான் கேரமல் ப்ரௌன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேர் கலர் அதுதான் நான் பண்ணுவேன். ஹேர் கட் வந்து பார்த்தீங்கன்னா பவுன்சி லேயர், இந்த ஹேர் கட் இந்த ஹேர் கலர் இதுதான் நான் மோஸ்ட்டாக எப்பவுமே பண்ணுறது. ஸோ ஹேர் கட்டில்
வந்து சொதப்பியாச்சு. ஹேர் கலரிங் வந்து பார்த்தீங்கன்னா அது அதுக்கு மேலே ஒரு பெரிய சொதப்பல். ஹேர் கலரிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ஸ்ட்ரீக்ஸ் மாதிரி பண்ண சொல்லியிருந்தேன். மேலெல்லாம் ப்ரௌனாக இருக்க மாதிரி நம்ம ஒரு ஹேர் விட்டு தனித்தனியாக எடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு குளோபலாக எனக்கு பண்ணுங்க, பிக்சரும் நான் காமிச்சிருந்தேன் இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு 4 தடவை வாங்கிட்டு போய் பார்த்தாங்க. சரி ஓகே ரொம்ப இதாக பண்ணுவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லா ஹேரையும் எடுத்து வச்சு எனக்கு வந்து ப்ரௌன் கலர் மேலே வந்து இப்படி அடிச்சிட்டு இருக்காங்க. நான் பார்க்குறேன் இந்த மாதிரியா நம்ம ஓகே நம்ம ஃபஸ்ட்டு நம்ம டார்க் ப்ரௌன் ஃபுல்லாக சொன்னதுனால டார்க் ப்ரௌன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் வந்து பிளாக்காக இருக்க மாதிரியே தான் இருக்கும். எப்பவுமே என்னோட ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிளாக்காக இருக்க மாதிரி தான் இருக்கும். அப்படி தான் பண்ணுவாங்களோ அப்படின்னு நினச்சேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா குளோபலாக ப்ரௌன் கலரை போட்டு தீட்டிட்டாங்க. நான் சொன்ன மாதிரியான கலரிங் வேற, அவங்க பண்ணது வேற. ஃபுல்லாக தலையில் இருக்க எல்லா ஹேரையும் எடுத்து வச்சு ஃபுல்லாக பெயிண்ட் அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டாங்க. ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணி பார்த்தா அதே மாதிரி தான். அங்கே பார்க்கும்போது அது ஒன்றும் பெரிய இதாக தெரியல. வீட்டுக்கு வந்து பார்த்தா பஜன்லால் செட் மாதிரி இருக்கு. என்ன என் ஹஸ்பண்ட் பார்த்துட்டு என்ன இது அப்படிங்கிற மாதிரி கேட்டார். அது வந்து ஃபுல்லாக ரொம்ப ப்ரௌனாக தெரிஞ்சுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணி கொஞ்சம் லைட்டாக ஃபேட் ஆயிருக்கு. பட் கலர் பண்ணிட்டு வந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த ஃபாரின் லேடிஸ்க்கெல்லாம் தலையில் ஹேர் வந்து வச்சுருப்பாங்களா அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ அதுலேயே வந்து பயங்கரமான டிசப்பாயின்மெண்ட்டு. ஸ்மூத்னிங் நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தேன். பட் எனக்கு வந்து இந்த 2 சர்வீஸுமே அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. அதுக்கப்புறம் என்னோட ஷாம்பு. ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் கெரட்டின் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தேன். அதனால எனக்கு கெரட்டின் ஷாம்பு யூஸ் பண்ண சொன்னாங்க. லக்ஸ்லிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெரட்டின் ஷாம்பு, அதனோட கண்டிஷனர், அதனோட ஷாம்பு அதுதான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து பேரபன் ஃப்ரீ, சல்ஃபேட் ஃப்ரீ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஹேர் ஃபால் வந்து எனக்கு அதிகமாக இல்லை அந்த ஷாம்பு யூஸ் பண்ணதுலேருந்து. ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2K கிட்ட வந்துடும் ஷாம்பு கண்டிஷனர் ரெண்டுமே. ஸோ அதனால இது மட்டும் எனக்கு கொஞ்சம் காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஹையாக இருக்கும். மற்றபடி வேறு எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் கிடையாது. இதுதான் என்னோட ஹேர் கட் அண்ட் இதுதான் என்னோட ஹேர் கலர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்னியோட மெயின்டெனன்ஸ். ஸோ இப்போ தலைவரை கூப்பிட்டுறா, அவர் போய் எங்கேயாவது படுத்துக்கிட்டு இருக்காரு, அவங்க போய் கூப்பிட்டு வந்தாங்க. ரொம்ப பில்டப் பண்ணுவான். மற்ற நேரம்லாம் நம்ம போனா கூட போக மாட்டான். இப்போ வந்து அவனை கூப்பிடுறதுனால ஓவரா சீன் போடுவான். இவா உன்னை பத்தி தான் வீடியோ பேசிட்டு இருக்கேன். வா இப்படி வா, இப்படி வந்து படுத்துக்கோ. ஊர்வலம் விடுற நேரம் வந்தாச்சு இல்ல, அதான் ஒத்திக்கு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்னியை பற்றின ஒரு மெயின்டெனன்ஸ். இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இவனை பற்றி நான் சொல்லிடுறேன். இவன் வந்து ரொம்ப 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 ஒரு குறும்புத்தனம் நிறைந்த ஒரு ஜீவன்னா இவன் தான். இவன் பார்க்கறதுக்கு தான் ரொம்ப சமத்தா அப்படியே அமைதியாக இருக்க மாதிரிலாம் உங்களுக்கு தெரியும். பட் இவன் வீட்டில் பண்ணுற அல்சாட்டியெல்லாம் ரொம்ப ஓவருங்க. இவனை வச்சு சமாளிக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இவனை மெயின்டைன் பண்ணுறதை விட இவன் கிட்ட இருந்து மற்ற திங்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதே நம்மளுக்கு ஒரு பெரிய மெயின்டெனன்ஸாக இருக்கும். ஏன்னா கண் இமைக்கும் நொடியில் எல்லாத்தையும் எடுத்து கடிச்சு பிச்சு போட்டு அதில் வந்து இது பண்ணிடுவான். அதுவும் இல்லாமல் இவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்கிட்ட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பியூட்டி பிளெண்டர். அதை பார்த்துட்டாலே இவனுக்கு எப்படி தான் இருக்கும்னு தெரியாது. நான் உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன். அதை காமிச்சோன்னே இவனோட ரியாக்ஷன் எப்படி மாறுது அப்படின்னு பாருங்க. ஸோ இவனோட மெயின்டெனன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து நம்ம கோம் பண்ணிடணும். கோல்டன் ரெட்ரீவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கோல்டன் ரெட்ரீவர் ஒரு டாக் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 3 months ஒரு 7 months வரைக்கும் அவன் வந்து லேபா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஹேர் எல்லாமே அவங்க குழந்தையில இருக்கும்போது அந்த ஹேர்லாம் கொட்டிட்டு தான் திரும்ப அவங்களுக்கு வந்து க்ரோ ஆகும். ஸோ யார் கோல்டன் ரெட்ரீவர் வாங்கினாலும் ஒரு 7 months ஒரு 6 months வந்து லேபான்னு தான் கேட்பாங்க. அதுக்காகலாம் நம்ம ஃபீல் பண்ணிக்கூடாது. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத் இருக்கும். ஸோ அதனால கோல்டன் ரெட்ரீவர் வாங்கினீங்க அப்படின்னா அந்த 1 வருஷம் வரைக்கும் அவங்கெல்லாம் சொன்னாங்கன்னா அதெல்லாம் காலையிலே போட்டுக்காதீங்க. ஒரு 8 months கிட்டலாம் வரும்போது அவங்களுக்கு நல்லா ஹேர் க்ரோத் ஆகிடும். அதுக்கப்புறம் சின்ன வயசுல இருக்கும்போது மெயின்டெனன்ஸ்லாம் அவ்வளோவா அதிகமாக தேவைப்படாது. ஏன்னா அப்போ ஹேர் அதிகமாக இருக்காது. அதனால நம்மளுக்கு அவ்வளோவா மெயின்டைன் பண்ண தேவை கிடையாது. ஒன்ஸ் ஹேர் எல்லாம் க்ரோ ஆகிறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஷெட்டிங் இருக்கும். ஸோ இவனுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மானாவரியாக ஹேர் வந்து பயங்கரமாக ஷெட் ஆகும். வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஹேர் இருக்கும். கோல்டன் ரெட்ரீவர்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதனோட கஷ்டம் என்ன அப்படின்னு புரியும். ஏன்னா பயங்கரமான ஹேர் ஷெட்டிங்காக இருக்கும். அதுவும் சம்மர் ஒரு சீசன் சேஞ்ச் ஆகும் பாருங்க. இப்போ சம்மர் சீசன் வருது அப்படின்னா பயங்கரமாக ஷெட்டிங் இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு வந்து இந்த கிளைமேட்டுக்கு அந்த அடாப்ட் ஆகிறதுக்கு அந்த ஹேர் எல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் ஹேர் ஷெட் ஆகி தான் நம்மளுக்கு திரும்ப வளரும் அவங்களுக்கு. ஸோ அதனால சம்மர் சீசன் அதுக்கப்புறம் வின்டர் சீசன் ஒவ்வொரு சீசன் சேஞ்ச் ஆகும்போது ஹேர் ஷெட்டிங் இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் வேக்கம் கிளீனர் மஸ்ட்டுங்க. அது வந்து நம்ம என்னதான் நம்ம வந்து சீமாரில் ப்ரூம் ஸ்டிக்கில் நம்ம அள்ளுனாலும் பயங்கரமாக ஹேர் ஷெட்டிங் வந்து வீட்டில் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால வேக்கம் கிளீனர் மஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் லேப்ரடார்ஸ் அண்ட் இந்த ரெட்ரீவர் ஃபேமிலியே கோல்டன் ரெட்ரீவர்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான சாப்பாட்டு ராமன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் வந்து இவனை வந்து எங்கேயோ மாற்றி எடுத்துகிட்டு
விளையாடுறானா என்ன அப்படின்னு தெரியல. இவர் வந்து அதிகமாலாம் அந்த ஃபுட்லலாம் இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டார். வேண்டாம் நம்ம விளையாட போகலாம், விளையாடுறதுலாம் இவனுக்குலாம் பயங்கரமான இன்ட்ரெஸ்ட்டு. நம்ம வந்து அதே மாதிரி ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா டாக் ஃபுட்டெல்லாம் வச்சா அப்படின்ட்டுருவான். இதெல்லாம் யார் மனுஷன் திம்மா நான் எடுத்துகிட்டு போக போல அப்படின்ட்டுருவான் இவன். ஸோ இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா ஃபுட் மெயின்டெனன்ஸ் எங்களுக்கு அதிகமாக இதாகாது. ஏன்னா எக்கு நிறையா சாப்பிடுவான். எக்கு வந்து இவன் எக் பிரியன். ஒரு நாளைக்கு ஒரு 3 எக்கு சாப்பிடுவான் இவன். கண்டிப்பாக நல்ல வெயிட்டெல்லாம் போடணும் அப்படின்னா ரெட்ரீவர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி அடல்ட் டாக்ஸ்க்கு வந்து ஒரு 3 எக்ஸ் போடலாம். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 எக்ஸ் கொடுப்போம். அதுக்கப்புறம் ராயல் கெனைன் ஃபுட் அது கொஞ்சம் கொடுப்போம். ஏன்னா டாக் ஃபுட் வந்து கொஞ்சமாக அந்த ப்ரோட்டீன்ஸ்க்கு வந்து வேணும். அது இல்லாமல் க்ரோத் வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு டாக் ஃபுட் கொடுக்கும்போது. நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக டாக் ஃபுட்டே கொடுக்கக்கூடாது. அதனால அந்த ப்ரோட்டீன்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து டாக் ஃபுட் கொடுப்பேன். ஆனால் அதுவும் அவன் அவ்வளோவா நான் வைக்கிறதே கொஞ்சம் தான், அதுலேயுமே அவன் கொஞ்சம் தான் சாப்பிடுவான். அவனுக்கு அந்த டாக் ஃபுட்டெல்லாம் பிடிக்காது. ரா சிக்கன் எடுத்துகிட்டு வந்து அவனுக்கு வந்து பாயில் பண்ணி கொடுத்தா தான் அவனுக்கு பிடிக்கும். ஸோ அதனால் ஃபுட்டு வந்து பொறுத்த வரைக்கும் இவனுக்கு அதிக மெயின்டெனன்ஸ் கிடையாது. பட் ஜென்ரலாக இந்த மாதிரி ப்ரீடுக்கு வந்து ஃபுட்டு வந்து உங்களுக்கு அதிகமாக செலவாகும். இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ராயல் கெனைன் யூஸ் பண்ணுறோம். இதுலேயே வந்து நிறைய கம்பெனி இருக்குது. ஐஎம்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் என்என்டி இருக்குது, அதுக்கப்புறம் பெடிகிரி, அதுக்கப்புறம் ரூல்ஸ், அந்த மாதிரி நிறைய கம்பெனி இருக்குது. ஸோ நம்மளோட டாக்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க எது சாப்பிட்றாங்களோ அதை பார்த்து நம்ம வந்து அவங்களுக்கு கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் கோட், இவங்களுக்கு வந்து இந்த ஹேரை வந்து கோம் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா டெய்லி எந்திரிச்சோடனே காலையில் இந்த எக்ஸ்ட்ரா முடியெல்லாம் வந்து இவர் ஒரு சிலுப்புவார். அப்படியே எங்கேயோ புகை மூட்டத்தில் இருக்க மாதிரி இருக்கும் எங்களுக்கு, அந்த அளவுக்கு ஹேர் வந்து ஷெட் ஆகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்குன்னு ஒரு ஹேர் கோம்பு வந்து விற்குது. அந்த கோம்பு வந்து டெய்லி வந்து நீங்கள் மார்னிங் கீழே கூட்டிகிட்டு போய் ஒரு பார்க்கிங்லையோ இல்லைன்னா வீட்டு வாசல்லையோ வச்சு நீங்கள் கோம் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா ஹேர் எல்லாம் ரிமூவ் ஆகிடும். இப்படி தான் இவனை டெய்லி நாங்கள் வந்து சிவி சிங்க அடிச்சுக்கிட்டு இருக்கோம். டெய்லி 2 டைம்ஸ் இவனை வந்து கோம் பண்ணிடணும். எக்ஸ்ட்ரா ஹேர் எல்லாம் உங்களுக்கு விழுந்துடும். ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் ஷாம்பு வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாம்பு இருக்குது. அதுதான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து எப்பவுமே ஷாம்பு நம்ம யூஸ் பண்ணும் போது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டேரெக்டாக அந்த ஷாம்பு வந்து இவன் பாடியில் போடக்கூடாது. ஏன்னா அதில் கெமிக்கல்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதனால் அவனுக்கு எதாவது அலர்ஜி ஆகலாம். அதனால தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபோம் வரும், நிறைய ஷாம்பு வாஷ் பண்ணுறதுக்கு வரும். நான் பேச வேணாமா? ஸோ அந்த மாதிரி நம்ம இதை கரைச்சிட்டு நம்ம வாஷ் பண்ணி விட்டாலே போதும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இவனுக்கு 1 இயர் வரைக்கும் எந்த டாக்ஸ்க்குமே வந்து நம்ம க்ரூம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் மந்த் இவரோட பர்த்டே வேறு வருது, அதனால அப்போ க்ரூம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் இவனுக்கு க்ரூமிங் பண்ணது கிடையாது. மோஸ்ட்டாக வந்து டாக்ஸ்க்கு வந்து க்ரூமிங்கே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. க்ரூமிங் இந்த சென்ஸ் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஹேரை கட் பண்ணுறது கிடையாது. சுத்தமாக இந்த வெயில் காலம்னா நாங்கள் வந்து சம்மர் கட் அடிச்சு விட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பேர்லாம் இருப்பாங்க. ஃபுல்லாக அந்த ஹஸ்கி இந்த மாதிரி ரெட்ரீவர்ஸ்க்கெல்லாம் வந்து சம்மர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹேரை வந்து ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி விடுறது, வீட்டில் முடி கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் ட்ரிம் பண்ணி விடுறது, அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணக்கூடாது. அவங்களோட நேச்சர் என்னவோ நம்ம அதே மாதிரியே விட்டுறணும். இப்போ வந்து இவனோட கோட் வந்து ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்ம அந்த மாதிரி தான் எக்ஸ்ட்ரா ஹேரை கட் பண்ணுறது வேற, நம்ம வந்து ஃபுல்லாக ட்ரிம் பண்ணுறது வேற, அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணக்கூடாது. ஸோ இவனை வந்து நாங்கள் இன்னும் எந்த க்ரூமிங்கும் கூட்டிகிட்டு போகல. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டேக்கு தான் வந்து இவனை கூப்பிட்டு போய் அலங்கரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இது வரைக்கும் வீட்லேயே தான் இவனை வந்து குளிக்க வைக்கிறது எல்லாம். ஸோ அடுத்து வந்து குளிக்க வைக்கிறது பாத்திங். அது வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி 2 or 3 வந்து இவனை குளிக்க வைப்போம். அதாவது ஒரு வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா 2 weeks ஒன்ஸ். பீச் எல்லாம் போயிட்டு வந்தோம்னா இவனுக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் மஸ்ட்டாக வந்து இவருக்கு பாத் எடுக்கணும். ஏன்னா அங்கே போய் மண்ணில் பிறண்டு ரொம்ப இது பண்ணிடுவார். அதனால அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து வெறும் தண்ணியில் வந்து குளிக்க வைக்கிறீங்க அப்படின்னா டெய்லியும் கூட நீங்கள் வந்து சும்மா தண்ணிக்கு மேலே ஊற்றி விடலாம். பட் ஷாம்பு யூஸ் பண்ணி நீங்கள் குளிக்க வைக்கிறீங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா 2 weeks ஒன்ஸ் வந்து குளிக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். டேய் வலிக்குதுடா, இப்போதான் உன்னை பற்றி நல்லவன் சொல்லிட்டு இருந்தேன். ஐயோ அம்மா. ஸோ இவனை பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரு கோல்டன் ரெட்ரீவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படித்தான் பைத்தியக்காரத்தனமாக பண்ணி நம்மளையும் பைத்தியக்காரனாக்குவாங்க. ஐயோ ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு பாடு. சரி என்ன ஸோ ஒரு கோல்டன் ரெட்ரீவர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் வந்து ஒரு ஹை மெயின்டெனன்ஸான ஒரு டாக்ஸ் தான் இவங்க. அந்த கோட்டை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும், அந்த ஹேரை வந்து மெயின்டைன் பண்ணணும், அதுக்கப்புறம் அது இதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஹை மெயின்டெனன்ஸான டாக் தான் இந்த கோல்டன் ரெட்ரீவர்ஸ். அதனால டிஸ்னி வந்து ஒரு ஹை மெயின்டெனன்ஸான ஒரு பீஸு. இப்படி தான் இவனை நாங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் ஃபுட்டில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பப்போ சூ ஸ்டிக்ஸு, அதுக்கப்புறம் இவனுக்கு ட்ரீட்ஸு அந்த மாதிரிலாம் நாங்கள் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது இவர் சொன்னதெல்லாம் கேட்பார். எப்போவுமே இவனை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னா சாப்பாடு வச்சு தான் நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இவனுக்கு பிடிச்ச விஷயம் ஒரு பியூட்டி பிளெண்டர் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இவனை வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம். இல்லைன்னா சொன்ன பேச்சு சுத்தமாக கேட்க மாட்டான்.
அது என்னையெல்லாம் பார்த்தா இவனுக்குலாம் எப்படிதான் இருக்குமோ தெரியாது. நீயா போய் ஓரமா உட்காரு, என்னத்துக்கு உனக்கு இந்த வேலை அப்படிங்கிற மாதிரி தான் என்னையெல்லாம் பார்த்தா பார்ப்பான். அவர்கிட்ட மட்டும்தான் கொஞ்சம் இவனுக்கு பயம் இருக்கும். ஸோ இவனை பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரீட்ஸு ஃபுட்டு அதெல்லாம் வச்சு தான் இவனை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ மொத்தத்தில் கோல்டன் ரெட்ரீவர் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹை மெயின்டெனன்ஸான டாக் தான். எங்கள் வீட்டில் வந்து இருக்கிறதுலேயே ஒரு ஹை மெயின்டெனன்ஸான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். யாராரு வச்சிருந்தாங்க தெரியுமில்ல? யாராரு? மாந்தூர மகாராஜா வச்சிருந்தாரு, அந்த திருவனந்தபுரம் ஐனஸ் வச்சிருந்தாரு, ஹைதராபாத் நிஜாம் வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் ஒரு மந்திரி வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் ஒரு எம்எல்ஏ வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் சினிமா கவர்ச்சி நடிகை சொப்பன சுந்தரி வச்சிருந்தா, அதுக்கப்புறம் இந்த நம்ம வச்சிருக்கிறோம். ஸோ நிறைய பேர் கேட்டுருந்தீங்க இவனை மெயின்டைன் பண்ணுற வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவனை எல்லாம் மெயின்டைன் பண்ணவே முடியாது. வீடியோ பார்க்குற யாராவது வந்தீங்க அப்படின்னா ஒரு 2 நாள் எங்கள் வீட்டில் வந்து இருந்து பாருங்க, இவனோட இது வந்து என்ன அப்படின்னு தெரியும். இவனை எல்லாம் இவங்கிட்டலாம் ஒரு மணி நேரம் கூட இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஐயோ இதுதான் என்னோட மெயின்டெனன்ஸ். அதுக்கப்புறம் டிஸ்னியோட மெயின்டெனன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காம வீடியோ லைக் பண்ணி அவுட்லுக்ஸ் பை நிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Okay. Sit. அங்க பாரு. பைத்தியமாயவே. ரொம்ப நேரம் நல்லா பேசிட்டாளையா. அங்க பாரு. அங்க கேமரா அங்க. இதே வேலையாத்தான் அலையறானா? ஏண்டா? சோறு. அங்க பாரு. Hey lovelies, welcome back. ஆளக்காத்தால தொண்டைய வரைக்கும் சொட்ட போட்டு போட்டுக்கிறதுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். நம்ம சேனல்ல நீங்க எல்லாருமே ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்த டிஸ்னி மெயின்டெனன்ஸ் ஏன்டா அப்படி பண்ற? உட்காரு. கீழ விழுறாத. சிட். இன்னும் பயிற்சி வேண்டுமோ?